வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதலோட 3 சட்டங்கள் அமல்படுத்தியிருக்காங்க. அந்த சட்டங்களை பற்றிய தகவல்களோட நம்ம கூட இருக்காங்க அட்வொகேட் அமிர்தா மேம். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேன். வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே மேம், சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் அந்த சட்டங்கள் என்னென்ன மேம்? கிட்டத்தட்ட 180 வருஷமா ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இதே தான் நம்ம பழக்கப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே. இப்போ இதில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட கொண்டு வந்தது தான் இந்த பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி சட்டம். இது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிஎன்எஸ்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது. ஐபிசி அதாவது இந்திய தண்டனை சட்டம், தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இந்த இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது. இதை 121 பில் முகேனமாக நமக்கு பாஸ் பண்ணியிருக்காங்க பார்லிமெண்ட்டில். அதுக்கப்புறம் 1ஆம் தேதியிலேருந்து எஃபெக்ட்டுக்கும் வந்து 1 ஜூலைலேருந்து எஃபெக்ட்டுக்கும் வந்துருச்சு. இது பாரதிய நியாய சன்ஹிதா. அதுக்கப்புறம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா. இது எதுக்கு மாற்றாங்கன்னா சிஆர்பிசின்னு சொல்லுவோம். அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, நடைமுறை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்ல. கோர்ட்டில் இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண அந்த ப்ரொசீஜர் கோடை மாற்றிட்டு தான் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படிங்கிறது. சுரக்ஷானா அவங்கள பாதுகாக்கிறது, ப்ரொடெக்ஷனுக்காக ஒரு கோடு கொண்டு வரது. சன்ஹிதானா கோடு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லியாச்சுன்னா சாட்சியம் இல்லாமல் எப்படி குற்றத்தை நிரூபிக்க முடியும்? சாட்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் சாட்சிய அதிநியம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நடைமுறையில் இருந்த ஐபிசி, சிஆர்பிசி, இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்த 3 சட்டங்களை மாற்றியிருக்காங்க. என்ன மாற்றங்கள் அந்த சட்டங்களில்? அதாவது ஐபிசியை பொறுத்த அளவுக்குமே 511 செக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ அந்த 511 செக்ஷனை 358 செக்ஷன்ஸாக மாற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட 19 செக்ஷனை டெலீட் பண்ணியிருக்காங்க. 21 செக்ஷன்ஸ் கிட்ட இன்க்ளூடும் பண்ணியிருக்காங்க. ஒரு 41 செக்ஷன், தோராயமாக ஒரு 41 செக்ஷனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தண்டனையை கூட்டியிருக்காங்க. இந்த மாதிரியான மாறுதல்கள் ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துக்கு மாறாக பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதான்னு கொண்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வரவேற்க தகுந்த மாதிரி விஷயம். இன்னும் சிஆர்பிசியை பொறுத்த அளவில் 484 செக்ஷன்ஸ் இருந்தது இல்லையா, அதை 531 செக்ஷன்ஸாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 14 செக்ஷனை ரத்து பண்ணிட்டு 9 செக்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு 177 செக்ஷனில் மாற்றத்தையும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 177 செக்ஷனில் மாற்றம்னா ப்ரொசீஜரில் பெரிய அளவிலான மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ ப்ரொசீஜர்லேயே 177 செக்ஷனை மாற்றிட்டு 9 செக்ஷன் மட்டும்தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய சாட்சிய சட்டம் அதை என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னா, முன்னாடி 167 செக்ஷன் மட்டும்தான் இருந்தது, பிரிவுகள் மட்டும்தான் இருந்தது. இப்போ அதை 170 பிரிவுகளாக மாற்றிருக்காங்க. 2 செக்ஷன் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 6 செக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்படி சில மாற்றங்களை ஏற்படுத்தி சில திருத்தங்கள், சில மாற்றங்கள், சில அழித்துதல், அதை வெட்டி திருத்தியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இப்போ அமல்படுத்தி இருக்க சட்டங்களுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது பூஜ்ய எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான அந்த பாலியல் வன்கொடுமைக்காக தண்டனை அதிகரிக்கப்பட்டிருது. அதாவது மரண தண்டனை ஆகட்டும் அல்லது ஆயுள் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட்ரிக்கு எதிராக ஒரு குற்றம் சொன்னால் அதை ராஜ துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இப்போ தேச துரோகமாக மாற்றிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் குழந்தைகளை கடத்துவாங்க இல்லையா, அதுக்கு சிவியராக பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்டத்தட்ட 41 செக்ஷனுக்கு பனிஷ்மெண்ட்ஸை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த குற்றங்களுக்கான பனிஷ்மெண்ட் முந்தைய சட்டத்தில் குறைவாக கொடுத்துருக்கிறதுங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு நபர் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த கைது செய்யப்பட்ட நபருடைய ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியோ இல்லை அவர் யாருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறாரோ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது ஏற்கனவே இருந்தது. ஐபிசிலே நமக்கு செக்ஷன், சிஆர்பிசிலே நமக்கு இருந்தது. அதையே இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பப்ளிக் வந்தால் யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்லேயே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சட்டத்தில்.
மேம் பூஜி எஃப்ஐஆர்னா என்ன? பூஜை எஃப்ஐஆர்னா இப்போ முன்னாடிலாம் குற்றம் எங்கே நிகழ்ந்திருக்கிறோ அந்த இடத்துல மட்டும்தான் எஃப்ஐஆரை போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். கம்ப்ளைனன்ட் எல்லா இடத்துலையும் போய் எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. ஆனால் இப்போ என்னன்னா கம்ப்ளைனன்ட் எங்கே விருப்பப்பட்டாலும் சம்பந்தமே இல்லாத இடமா இருந்தாலும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம சம்மந்தப்படாத ஏரியாக்குள்ள வரல. அதாவது குற்றம் இங்கே நிகழ்ந்திருக்கும், அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்களோட இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா முன்னாடி பண்ண முடியாது. குற்றம் எங்கே நடந்திருக்கோ அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. எங்கே வேணாலும், அதாவது விக்டிம் பாதிக்கப்பட்டவங்களோட நலனை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. கம்ப்ளைனன்ட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க விக்டிம்னா எங்கே வேணாலும் போயிட்டு தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணி எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த ஜீரோ எஃப்ஐஆர் கான்செப்ட். நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து மரண தண்டனைன்னு. ஆக்சுவலாக வந்து சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் எதிராக பல பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. பொதுமக்களோட குமுறலே இதுதான், மரண தண்டனை கிடைச்சிடாதா, ஒருத்தருக்கு மரண தண்டனை கிடைச்சிட்டுன்னா மற்றவங்க வந்து திருந்துவாங்க அப்படின்னு பரவலான குமுறல்கள், பொதுமக்களோட குமுறல்களாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக இந்த சட்டத்தை வந்து ஆதரிக்க தான் செய்யணும். இந்த மாதிரியான சட்டங்களை வந்து ஆதரிக்கணும். ஏன் இந்த மாதிரியான சட்டங்களை எதிர்க்கிறாங்க? அதாவது பொதுவாகவே வந்து சட்டங்களை வந்து எதிர்க்கல. இப்போ பொதுவாக தண்டனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல, தண்டனை அதிகப்படுத்துறதுல எல்லாத்துக்கும் விருப்பம் தான். ஆனால் சில அட்வொகேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் பீப்புள்ஸ் ஆகட்டும், ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அவங்களால அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க என்னென்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரீசன். என்ன கான்செப்ட் நமக்கு அப்படின்னா நிரபராதி எப்பவுமே தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? குற்றவாளிகள் எப்படியோ ஒரு சிலர் தப்பிச்சு போனாலும் பரவாயில்ல, ஆனால் நிரபராதியை தண்டிக்கக்கூடாது. இப்போ வெஞ்சன்ஸ் ரிலேட்டடாக, வெஞ்சன்ஸ் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ரேப் பண்ணியிருக்க மாட்டாங்க, சம்திங் ஹேப்பன், அதுக்கு ஒரு 10 நாளுக்கு அவங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கும்னு வச்சுப்போமே, அதை கண்டுபிடிக்கவோ இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. கொடுத்த உடனே போட்டு ஜெயிலில் போயிட்டாச்சுன்னா அந்த 10 நாள் இல்லாத அவனை தூக்கி உள்ளே வச்சா போதும் அப்படின்னு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதில் நிரபராதிகள் எங்கேயுமே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எதிர்க்கிற ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம காலகாலமாக அந்த 150 இயர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், 3 சட்டத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். திடீர்னு வந்து பேரெல்லாம் மாற்ற சொன்னான். நான் எங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணிக்கவே கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வாய்க்குள்ள நுழைஞ்சு அதோட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வர்றதுக்கு இன்னும் டைம் ஆகும். அதே இந்த ஐபிசிலேயோ இல்லை இந்த சிஆர்பிசிலேயோ இல்லை இதே ஆக்டில், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்லேயே கொஞ்சம் எவ்வளவோ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த 41 செக்ஷனில் தண்டனையை மட்டும் அதை லைட்டாக வெட்டி திருத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் எங்களுக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த பேரையே மாற்றுறது, இந்தியன் பீனல் கொண்டு இந்தியாவோட பேர் இருக்குது, ஏன் மாற்றினீங்க? அந்த மாதிரியான ஆதங்கங்கள்னால தான் எதிர்க்கிறாங்களே தவிர தண்டனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் எதுவுமே எதிர்க்கலை, யாருமே எதிர்க்கலை. நாங்கங்கிறத விட பீப்புள் யாருமே எதிர்க்கிறது இல்லை, சார்ந்தவங்க யாரும் எதிர்க்கிறது இல்லை. இப்போ ஐபிசிலையுமே நிரபராதிகள் தண்டிக்க தானே படுறாங்க. அப்போ எதுக்கு இந்த சட்டத்தை வந்து இது இங்கே தான் நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த அர்த்தம் இருக்குது? நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க. அதாவது இப்போ எங்களுக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது, மரண தண்டனைன்னு ஒன்று கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாற்றம் கொண்டு வரும்போது தான் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து வருது. அப்போ அந்த அங்கேயும் நிரபராதிகள் தண்டிக்கப்படுறாங்கன்னா இங்கே நிரபராதிகள் தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரல. அங்கேயும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டாங்க தான், ஆனால் அங்கே ஒரு டைம் பீரியட் இருந்தது. அதனால அங்கே ஒரு டைம் ஒரு விஷயம் நடக்கிறதுனா அதில் ஒரு டிலே இருந்தது. டைம் பீரியட் கொடுத்தாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்க, சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு டைம் கொடுத்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு டைம் கொடுத்தாங்க. அப்படிங்கும்போது இது எல்லாமே வந்து கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து தவறான ஒரு நீதி கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு உறுதி இருந்தது. அங்கே தவறான நீதியும் கிடைத்திருக்குது தான், ஆனால் எல்லாமே வந்து மனப்பூர்வமாக நடந்த விஷயமா இருக்காது, பை ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கலாம். இப்படி ஒரு சடன் மாற்றம் கொண்டு வரும்போது எல்லாம் ஷார்ட் பீரியட் கொடுக்கும்போது ஒருவேளை நீதி தவறலாமோன்ற ஒரு பயமும் இருக்குது. அட் த சேம் டைம் சீக்கிரமாக நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது இல்லை? இப்போ எல்லாம் சட்டங்களை கடுமையாக்குனால தான் குற்றங்கள் குறையுது. பொதுவான கருத்து எதுதான், சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும்னு சொல்லிட்டு. அதர் கண்ட்ரிஸை நம்ம வந்து ஒப்பிடுற நேரத்தில் இந்தியாவில் வந்து சிறுமிகளை பலாத்காரம் பண்ணுறதுங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதுக்கு இந்த ஒரு மரண தண்டனைங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன ஆறுதல்ங்கிறது தான் என்னோட கருத்து. குற்றங்கள் கடுமையாக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையுங்கிறது பொதுவான கருத்து. வெளிநாடுகளில் அப்படிதான் கடுமையான சட்டத்திட்டங்கள் இருந்துச்சு, அதனால குற்றங்கள் குறைஞ்சிருக்கு. சிறுமிகளை பலாத்காரம் பண்ணுறதுங்கிறது
வெளிநாடுகளை ஒப்பிடுற நேரத்தில் இந்தியாவில் அதிகமாக இருந்துச்சு. அதனால் இந்த சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே? கண்டிப்பாக சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டது நல்லது. இப்போது நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை தான் சொல்கிறேன். கடுமையாக்கப்படுறது நல்லது தான், ஆனால் ஏற்கனவே இருந்த சட்டத்தில் கொஞ்சம் சீர்திருத்தம் செய்திருக்கலாமே அப்படிங்கிறது தான் எங்களோட கான்செப்ட். மற்றபடி பார்த்தாச்சுன்னா நல்ல விஷயம் தான். ஏன்னா அதாவது தண்டனைகள் அதிகரிக்கப்பட்டாதான் குற்றங்கள் குறையும் அப்படிங்கிற கான்செப்ட். அதான் ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் அங்கே மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. முன்னாடி இங்கே கொடுத்த பனிஷ்மெண்ட்லாம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. அதாவது எப்போவுமே ரெஃபர்மேட்டிவ் தியரிலாம் இல்லை, அது ரொம்ப மோசமாக இருந்ததுனால இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு தெஃப்ட்னா காலில் இருக்கக்கூடிய நரம்பை கட் பண்ணி விடுறது மாதிரியான பனிஷ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கழுமரம் ஏற்றுதல், இதெல்லாம் ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் இந்தியாவிலலாம் நடந்திருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதெல்லாம் மாற்றி இப்படி போய் கொள்கிறாங்களே, இந்த விஷயத்துக்காக இவனை திருத்திடலாமே. ரெஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்தியாவில் இருந்திருக்கு. ஏன்னா நிறைய ஆன்மீகங்கள் வளர்ந்த நாடு, அது மட்டும் இல்லாமல் மனிதத்தை வந்து போற்றிய நாடு. அப்படிங்கிறலாம் இருக்கும்போது ஒரு மனுஷன் ஏதோ தெரியாமல் குற்றம் செஞ்சுட்டான், அவனுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே. ஒருவேளை அவன் இப்போ சைக்கிக்காக அவன் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஒரு பொண்ணு போய் ரேப் பண்ணுறான், இல்லை ஏதோ ஒரு சம்திங் சைக்கிக்காக அஃபெக்ட் ஆகிருக்கலாம். அதை எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. கன்சிடர் பண்ணி தான் இந்த மாதிரி ரெஃபர்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அதுவும் மிருகத்தனம் தான், அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கல தான். ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு மனிதத்தை வந்து அவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ரெஃபர்மேஷன் தியரியோட பேசிஸே. எப்படியாவது ரிஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இது மரண தண்டனை, இது நல்லது தான். இது ஏன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்படியே விட்டுட்டே போயாச்சுன்னா அப்படியே நிறைய பேர் கிரிமினல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. அப்போ நாடு என்ன நிலைமைக்கு ஆகிறது, அப்போ மற்ற மனிதர்கள்லாம் எப்படி வாழ்றது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த பயத்தில் உருவாக்கப்பட்டது தான் இது. இது இன்க்ரீஸ் இன் பனிஷ்மெண்ட், இது நல்ல விஷயம், வரவேற்க தகுந்தது. இப்போ மரண தண்டனைன்னு சொல்லிட்டாங்க, மனித உரிமைகள் ஆணையம் என்ன செய்ய போகுது? இதுல அவங்களோட தலையீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்குது. ஆனா சிறுமிகளை பலாத்காரம் செய்வதற்கு தானே மரண தண்டனை, அதுலயும் போயிட்டு வருவாங்களாங்கிறது நமக்கு டவுட்டான விஷயம் தான். வரவும் சான்ஸ் இருக்கு. இப்போ இதே நிரபராதி வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்க நிறைய பேர் பலாத்காரம் செய்யற கூட்டத்துல ஏதோ ஒரு விதத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுப்போமே, அப்ப அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாதுல்ல, அப்ப மனித உரிமை ஆணையம் வருவாரு. ஸோ அதுக்காக தான். ஓகே. அப்புறம் ஜூலை 1க்கு முன்னாடி நடந்த குற்றத்திற்கு பழைய ஆக்டும், ஜூலை 1க்கு அப்புறம் நடக்கிற குற்றங்களுக்கு புதிய ஆக்டும் சொல்லியிருக்காங்க. அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு வீடு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு, இல்லை வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த முடிவை இன்னைக்கு அப்புறம் தான் செய்ய முடியும். நேற்றுலாம் போயிட்டு மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது நாளையிலேருந்தோ இல்லை இன்னையிலேருந்து தான் செயல்படுத்த முடியும். அதே மாதிரி தான் குற்றங்களுக்கான தண்டனைகளும் சரி, குற்றங்களை வரையறுக்கிறதும் சரி, அது இன்னைக்கு முடிவெடுத்திருக்காங்கன்னா இன்னையிலிருந்து தான் அதை செயல்படுத்த முடியும். அதை பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது இன்னொரு விஷயமும் இருக்குது. எப்போவுமே கிரிமினலில் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கான்செப்ட் ஒர்க்கே ஆகாது. அதாவது இன்னைக்கு இந்த தண்டனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நேற்று பண்ண குற்றத்துக்கு இன்னையோட தண்டனையை கொண்டு போய் செலுத்தவே மாட்டாங்க. அது ஜென்ரல் ரூல்ஸ். ஸோ அதனால இப்போ நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னா ஜூலை 1க்கு முன்னாடி உள்ள குற்றத்துக்கு ஐபிசியை ஃபாலோ பண்ணுறதும், ஜூலைக்கு அப்புறம் உள்ள குற்றங்களுக்கு எல்லாத்துக்கும் பிஎன்எஸை ஃபாலோ பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மாற்றம் ஒன்று நிகழணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் மாறி தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ அமல்படுத்தி இருக்க சட்டங்கள் மூலமா மக்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொல்லிட்டு பரவலாக பேசுகிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீதி அன்னைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருந்தது. சில இடங்கள்ல நீதி அன்னைக்கும் கிடைக்காம இருந்தது, இன்னைக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிலே இன் ஜஸ்டிஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான நிறைய ப்ரொசீஜர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா 2 வாய்தாக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த 40 டேஸ் அதாவது இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு 40 டேஸ்க்குள்ளாடி தீர்ப்பே கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். அது மட்டும் இல்லாமல் 60 நாளைக்குள்ளாடி கண்டிப்பாக சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் நல்ல கான்செப்ட். இது வந்து ஒரு நியாயம் கிடைக்கிறது அதிவிரைவாக கிடைக்கப்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் அளிக்கிறது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் சைடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் விக்டிம்க்கு நியாயம் கிடைக்கும். விக்டிம்க்கு நியாயம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு நிரபராதியும் அந்த இடத்துல பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும். ஸோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன பண்ணணும்னா, போலீஸ்க்கு ப்ரெஷர் கொடுக்கறதுனால மட்டும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்ட்ராங் பண்ண முடியாது. ஆனால்
போலீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடிஷனல் போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லீவே கொடுக்காம போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் கொடுக்கலாம். ஏன்னா தீபாவளி பொங்கல் கூட அவங்களுக்குலாம் லீவ் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் மீடியாஸ் எவிடன்சஸ் எல்லாத்தையுமே இதில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை எவிடன்ஸை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. இதில் வந்து இந்த புதிய சைபர் கிரைம்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாமே இன்க்ளூட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து எப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகுறாங்க. இதெல்லாம் வந்து இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துக்கு கிரைம் குற்றங்களுக்கு போகிறீங்களா, அதை வீடியோ எடுத்து போடுங்க, அதை வீடியோ எடுத்து நீங்கள் வந்து எவிடன்ஸாக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப விஷயம். அந்த அப்போ அட் த சேம் டைம் இந்த மார்ஃபிங் அது எல்லாமே வந்து உள்ளே வருது. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே வந்துருச்சு, ஸ்டாக்கிங் பின்தொடர்தல் எல்லாமே இருக்குது. அப்படி இருந்தாலும் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸையும் நமக்கு வந்து அடிஷ்னலாக வச்சதுனால இது கொஞ்சம் சூப்பராக தான் இருக்குது. பட் நியாயம் கிடைக்கணும், ஒரு விக்டிம்க்கும் நியாயம் கிடைக்கணும், ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம போலீஸ் பீப்புளுக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன், அடிஷ்னல் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு போலீஸ் ஃபீல்டுக்குள்ளே வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு இருக்குது. அவங்களெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் ஃபீல்டில் எடுத்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பேருக்கு நியாயம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆல்சோ ரொம்ப நியாயமாக நடந்துட்டு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை 5 விரலும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் ஜஸ்டிஸை வந்து நிலைநிறுத்த முடியும். ஜட்ஜஸ் அங்கே மேலே உட்காந்துருக்கிறதுனால மட்டும் நீதியை கொடுத்துட முடியாது. கீழே இருக்கிறவங்க எம்ப்ளாயீஸ் எல்லாமே கிளியராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான், கீழே இருக்கிறவங்க ஒர்க் பண்ணால் மட்டும்தான், எல்லாரும் ஜாயின் டுகெதராக ஒர்க் ஹார்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு விக்டிமாக இருந்தாலும் சரி, ஒரு நிரபராதியாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவங்களே நிரபராதியை காப்பாற்ற முடியும். ஸோ எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இது நடக்கும், சாத்தியம். நீங்கள் நியாயம் கிடைக்குமானா எல்லாரும் ஒன்றா நியாயமாக நேர்மையாக வேலை செஞ்சு அதுக்கான ரிசல்ட்டை ரிப்போர்ட்டை ஒப்படைக்கும் போது தான் நீதியரசர் வந்து தீர்ப்பை கொடுக்க முடியும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சட்டம் மாறுதல்னாலேயோ இதெல்லாம் கிடையாது, நம்ம தனி மனித ஒழுக்கம் வந்து கண்டிப்பாக வேணும், ஒரு ரெகுலரைசேஷன் வேணும். கண்டிப்பாக இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இந்த சட்டங்கள் மூலமா வந்து மக்களுடைய உரிமைகள் எதுவும் பாதிக்கப்படுமா? மக்களுடைய உரிமை, அதாவது தண்டனை கொடுத்தாலே உரிமை அங்கே பாதிக்கப்படதான் செய்யுது. ஓகே. அதாவது உரிமை இருக்குங்கிறதுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ பண்ற விஷயங்கள் தவறாக இருந்தால் கண்டிப்பா அதுக்கு தண்டனை இருக்கு. இப்போ வந்து ஒரு கொலைகாரன் தப்பிக்க முயற்சி பண்ணா நம்ம கண்டிப்பா அவன் கையில விலங்கு மாட்டத்தான் செய்யணும். இல்லை விலங்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லியாச்சுன்னா அது மனித உரிமை மீறலாக இருக்கலாம். ஆனால் தப்பிச்சுட்டு அவங்க போயிட்டு வெளியில் ஏதாவது பண்ணியாச்சுன்னா அப்படியே ஒரு கான்செப்ட் இருக்கு. அட் த சேம் டைம் அரெஸ்ட் பண்ண பர்சன்ஸுக்குன்னு தனியாக ரைட்ஸ் ஃபார் அன் அரெஸ்டட் பர்சன் ஒரு கான்செப்டே இருக்கு. அவங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுதான் நான் இப்போ சொன்னல, போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவங்கள அரெஸ்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க உறவினர்களுக்கு தெரிகிற மாதிரி அங்கே ஒரு ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணி வைக்கணும்னு இப்போ இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணியாச்சுன்னா அங்கே உரிமை மீறல் இல்லை. நம்ம உரிமை நமக்கு திருப்பி மீட்டெடுக்கணும், நம்ம எந்த குற்றமும் செய்யலன்னு சொல்லியாச்சுன்னா எல்லா கான்செப்டுமே இருக்கு. அட்வொகேட்ஸ் வச்சுக்கலாம், வாதாடிக்கலாம், வின் பண்ணிக்கலாம், நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணிட்டு வெளியே வர வேண்டியதான். இது குற்றவாளிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. அதுல உரிமை மீறல் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா அப்ப சட்டமே எதுவுமே செயல்படுத்த முடியாது. நம்முடைய அட்வொகேட் சொன்ன தகவல்கள் அனைத்தும் எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, உங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மேம், இதை பத்தின தகவல்கள் அனைத்தும் தெரிஞ்சுக்கணும், அடுத்தடுத்து சட்டங்களை பற்றி தகவல்கள் அறிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? அதாவது நம்மளோட பேஜ் இருக்கு, ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, சட்ட கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே தெரியும். SATTAKANNADI. அது பிஎன்எஸ் பத்தியும் பிஎன்எஸ்எஸ் பற்றியும் பிஎஸ்ஏ பற்றியும் ஃபுல்லாக வீடியோ போடலான்னு இருக்கேன். கிளாஸஸ் கூட நம்ம சப்போஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கிளாஸஸ் போடுறதுக்கும் ரெடியாக தான் இருக்கேன். வீடியோஸ் வந்து வீக்லி வந்து இந்த புதிய ஆக்ட் ரிலேட்டடாக போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து நீங்கள் பயன்பெற்றுக்கலாம், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஓகே மேம், உங்களுடைய தகவல்கள் அனைத்திற்கும் மிக்க நன்றி மேம். நன்றி. நன்றி, வணக்கம்.